லிங்கம் லிங்கம் லிங்கம். ஏண்டா டேய், என்னடா சொல்லி கூப்பிட்ட? ஸ்பீக்கர் அவுட்டா? லிங்கம் டாய் லிங்கம். கேட்டுருச்சா? நானே பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல. என்ன தைரியம் இருந்தா நீ கூப்பிடுவ? கூப்பிடுறது தானே பேர்னு ஒன்று வச்சிருக்காங்க கிளவி. ஏன் மறுபடியும் அடிச்சா? கிளவின்னு சொன்னல அதுக்கு. வேற எப்படி கூப்பிடுறது பாப்பா? தாத்தான்னு கூப்பிடு. தாத்தாவா? நம்பவே முடியல. பாக்குற அங்க பாரு. ஓ எவன்டா அவன்? இவரா? இந்த தேவை கூப்பிட்டு டா போட்டு கூப்பிடுற அளவுக்கு சவாசம் வச்சிருக்கீங்களா? உங்களை சொல்லணும். நான் எப்படா உங்ககிட்ட சவகாசம் வச்சிருந்தேன்? நான் எங்க சொன்னேன்? அந்த பாப்பா தான் சொல்லிட்டு போகுது பெருசு. அவ பாப்பா, நான் பெருசா? மாத்தி மாத்தி அடிச்சது போதும். லிங்கத்தை கூப்பிடுங்க. நான் தாண்டா லிங்கம். பங்க மாதிரி இருக்க. ஓ அப்பா அவன் பேரை தான் உனக்கு வச்சிருக்காங்களா? என் பேர் தாண்டா அவனுக்கு வச்சிருக்காங்க. இந்த வீட்டுல என் பேரை பேரனுக்கு வைக்க வேண்டாம்னு தலையா அடிச்சு சொன்னேன். யாராவது கேட்டாங்களா? இந்த மாதிரி தெருவில் போற தருதலையெல்லாம் வந்து என்ன கேவலப்படுத்துது. திருவண்ணாமலை மாதிரி ஏன்டா இத்தனை லிங்கம் வச்சுருக்கீங்க? எத்தனை லிங்கம் இருந்தா உனக்கு என்னடா? வாடா குட்டி லிங்கம். என்னடா எப்போ வந்த? டேய், ஒரே வீட்டில் ஒரே பேரை 2 பேருக்கு வைக்காதீங்கடா. சுண்ணாம்பு அடிச்ச பில்லர் மாதிரி இருக்கானே உங்க தாத்தா. அவனை டேய் சொன்னேன்னு உன் பாட்டி அடிச்சுட்டு போகுது. உன் பாட்டியை பாப்பா சொன்னேன்னு அந்த வெக்காத்தாலே அடிச்சுட்டு போறான். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி மாத்தி மாத்தி அடிச்சா அந்த காரியம் விளங்குமாடா? நல்ல காரியமா? பொண்ணு பார்க்க போற மச்சான். யாருக்கு? உங்க தாத்தாவுக்கு. எங்க அப்பன் தொல்லை தாங்க முடியலடா. அவன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டானாமா. அந்த பொண்ணை போய் என்னையும் பார்க்க சொல்றான். துணைக்கு நீ வா மச்சான். கல்யாணத்துக்கு என்னடா இவ்வளவு அவசரம்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான்? சொல்லு. எங்க அம்மா கூட சண்டை போறதுக்கு ஆள் இல்லையா? அதுக்கு தான். வேறு பேசிட்டு இருக்காத. வாடா கூட. சரி, பொண்ணு எந்த ஊரு? ஏதோ பணக்குடி நானுங்க. நல்லா வாஸ்தெல்லாம் பார்த்தா அமைப்பா தான் வீடு கட்டி இருக்கிறானுங்க. டேய், யாரா மாப்ள? இதுல என்னடா டவுட்? நீதான். தெரியுதுல்ல? அந்த குருட்டு நடை கைட்ரா. ஏன் கைட்ரா? தலைமுடி கலை. என்ன மசாஜ் பண்றியா? இந்த பார், நல்லா கரண்ட் கம்பத்துல அடிப்பட்ட காக்கா மாதிரி இன்னும் தலை. புரியுதா? டேய் 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 நின்றா. யாரா மாப்ள? நீ தான்டா மாப்ள. அப்போ நீ முன்னாடி போற ஏன்? கசகன சட்டை போட்டு வர மாட்டியா? நல்லா அயன் பண்ணி சட்டை, அதுவும் 2 சட்டை. என்னடா, நான் நல்லா இருந்தா உனக்கு தானடா பெருமை. அது ஹோட்டல்ல பில்லு கொடுக்கும்போது தான் நீ நல்லா இருக்கணும். இப்போ இங்க நான் தான் நல்லா இருக்கணும். வணக்கங்க. பேக்லேயே வா. வணக்கம். வாசப்படி வாசப்படி வணக்கம் சொல்றாங்க. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச குடும்பமும். வணக்கங்க. 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 இன்னும் எலெக்ஷன் நிற்க போறியா? டேய், யாரா மாப்பிள்ள? நீ தான்டா மாப்பிள்ள. அப்போ எல்லாரும் உன்னைய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறானுங்க. தெரியலையடா. தெரிலன்னா எந்திரிச்சு சொல்லு. நான் இல்லை மாப்பிள்ள, இவர் தான் மாப்பிள்ளன்னு சொல்லு. எழுந்துரு. சரியான இம்சடா. நீங்கெல்லாம் வெச்ச கண் எடுக்காம என்னைய பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி யூ ஆல் ஷுட் நோ ஒன் திங். டேய், என்ன இவங்கெல்லாம் கன்னியாகுமரி சுற்றி பார்க்க வந்திருக்க ஃபாரினர்ஸு. இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்க. தமிழில் சொல்லணும் தான் மாப்பிள்ளன்னு. டேய், நீ தான்டா மாப்பிள்ள. அவங்க கிட்ட சொல்கிறா மாப்பிள்ளன்ற தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்கிறான். முதல்ல மாப்பிள்ளை யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் சொல்லி தான் தெரியுமா தம்பி? உட்காருங்க. என்னடா பேச கூட விட மாட்டேங்கிறாங்க? நீ நிறுத்தாமல் சொல்ல வேண்டியதாண்டா. உன்னை யாரா நிறுத்த சொன்னது? எழுந்துரு, சொல்லு. எங்கேருந்து சொல்கிறது? சாப்பிடுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். மாப்பிள்ளைக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் போல. ஆமா, பஜ்ஜியா? டேய், யாரா மாப்பிள்ள? நீ தான்டா மாப்பிள்ள. அப்புறம் நீ ஏன்டா பஜ்ஜி எடுத்து சாப்பிட்ற? அந்த போண்டாவையும் உன்னதான் மாப்பிள்ளன்றா. சொல்லு, இவர் தான் மாப்பிள்ளன்னு சொல்லு. ஏய், வாயில பஜ்ஜி இருக்குடா. துப்பிட்டு சொல்றா. துப்புனா வேஸ்ட் ஆகிடும்டா. ஏன்டா என் வாழ்க்கை வேஸ்ட் ஆகலாம், ஏட்டனா பஜ்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாதா? டேய், உனக்கு வயசு இருக்குடா, எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பஜ்ஜி ஆறிடும்டா. இப்போ நீ சொல்றியா இல்லை நான் கிளம்பட்டா? சொல்லு. 2 காஃபி, 1 சர்க்கரை இல்லாமல். அதில் சர்க்கரை இல்லாதது மாப்பிள்ளைக்கு. எப்படா நீ தான் மாப்பிள்ளைங்கிறத இன்டெரக்டாக சொல்லிட்டேன் பார்த்தியா? சூப்பர் ஆப்பு வச்சியா எனக்கு சர்க்கரைவாதி இருக்குன்னு. என்ன? இல்லை, உனக்கு சுகர் இல்லைன்னு. கேன்சர்னு சொல்ல போறியா? ஏன்னா புரிஞ்சும் புரியாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு சாலமன் பாப்பையா மாதிரி விளக்கமாக சொல்ல போற அதானே?
மூடிட்டு இருக்கியா நீ? சொல்றான் நம்ம மாப்பிள்ளன்னு. தைரியமா போய் காஃபி கொடுக்கா. தேங்க்ஸ். எடுத்துக்க. தேங்க்ஸ். டேய் டிஸ்டர்ப் பண்ணாதடா. பொண்ணு ஃபுல்லா பார்க்க விடுறா. அது இல்லடா, காஃபி மாறிடுச்சு. காஃபி மாறிடுச்சா? அப்போ பொண்ணு கூட உன்னதான் மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்காளா? சி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஃபோட்டோலாம் பார்த்து தானே உன்னை கூப்பிட்டுருக்காங்க. காஃபி வேணா மாறி இருக்கும். என்ன ஆனாலும் நீ தான்டா மாப்பிள்ளை. நம்பலாமா? இவளா? என்னடா உன்னை கூட கூட்டு வந்தேன் பாத்தியா? என் மூளையை முட்டை பொடி மாஸ் போடணும்டா. என்ன ஆச்சுடா மாப்பிள்ள? நீ மட்டும்தானே என்ன மாப்பிள்ளன்ற. உள்ள எவனுமே என்ன மாப்பிள்ள நம்பல. வா போலாம். டேய் அப்படியே போனா நல்லா இருக்காதடா. ஏதாவது சொல்லிட்டு போலாம்டா. மெசேஜ் என்ன அப்புறம் சொல்லிட்டு வா. டேய் நில்றா. மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு போறாரு? எஸ்எம்எஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எஸ்எம்எஸ் அனுப்புற வரைக்கும் லெட்டர் எழுதுற வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. உன் நம்பரை சொல்லு, நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. ஏங்க பொண்ணு பார்க்க வந்தது அவன். எதுக்குங்க என் நம்பர் கேட்குறீங்க? சரி, அவர் நம்பர் கொடு. அவனுக்கு நம்பர் இல்லைங்க, பிபி நம்பர் தான். சரி, அதை கொடு. அது என் நம்பர் தாங்க. 98841955. ஓகே, இரு. நான் சாமி கிட்ட வேணுனது என் அக்காவை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும் தான். மாப்பிள்ளை ஏதாவது பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் தும்மல் தான். அதுக்கப்புறம் நீ தும்மல் போட்டா அது அபசகணும்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. Feel the undying romance only on Eros Now.